ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவின் பொற்பாத கமலங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். இன்றைக்கு கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ணர் பிறந்த நாள். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கும் நாள். கிருஷ்ணர் எப்படி ஆனந்தமாக மகிழ்ச்சியாக எப்போதும் இருக்கிறாரோ அதுபோல நாமும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கும் நாள் இந்த கிருஷ்ண ஜெயந்தி. அதர்மத்தில் இருந்து தர்மத்தை நிலைநாட்ட அவதரித்த பூரண அவதாரம் தான் ஸ்ரீகிருஷ்ணர். அந்த கிருஷ்ணரும் சாய் கிருஷ்ணரும் வேறு அல்ல. அதே கிருஷ்ணர் தான் சுவாமியாக கலியுகத்தில் அவதாரம் செய்திருக்கிறார். நாம் எல்லோரும் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள். சரி, நம் கோகுல கிருஷ்ணன் எப்போது பிறந்தார்? சுவாமி சொல்றாரு, கிமு அதாவது கிறிஸ்துவத்துக்கு முன் 20ஆம் தேதி ஜூலை 3228 அதிகாலை 3 மணிக்கு புதன்கிழமை அஷ்டம திதியில பிறந்தார்னு பாபா சொல்றாரு. அப்படின்னா இப்போது 5253 வருஷ பிறந்த நாள். கிருஷ்ணர் பிறந்தது அஷ்டமி. அஷ்டமினா இருள் நிறைந்த நாள்னு அர்த்தம். ஐயோ, அஷ்டமி என்றாலே துன்பங்களும் கஷ்டங்களும் நிறைந்த நாள் ஆச்சு. அந்த நாள்லயா கிருஷ்ணர் பிறந்தாரு? எதற்கு, ஏன் அந்த நாள்ல பிறந்தாரு அப்படின்னு கேள்வி வரலாம். கிருஷ்ணர் அந்த இருளை அகற்றி அந்த துன்பங்களை எல்லாம் நீக்கி அறியாமையை போக்குவதற்காக அவதாரம் செய்தார். அதனாலதான் கர்க முனிவர் அவருக்கு கிருஷ்ணா என்ற பெயரை வச்சார். எவ்வளவு அழகான பெயர்! கிருஷ்ணனுடைய பெயர், அதன் பொருள், அதனோட முக்கியத்துவம் என்ன? சுவாமி சொல்றாரு கிருஷ்ணருடைய பேருக்கு 3 அர்த்தங்கள் இருக்கா. முதலாவது, கிருஷ்யதி இது கிருஷ்ணா. கிருஷ்யதி இது கிருஷ்ணா அப்படின்னா கிருஷ்ணரை பயிரிட வேண்டும் என்று பொருள். எங்கு பயிரிட வேண்டும்? இதயத்தில் இருக்கிற தீய குணங்களை அழித்து அதுல பிரேம ஸ்வரூபமான கிருஷ்ண பக்தி எனும் விதையை பயிரிட வேண்டும் சொல்றார். அதற்கு நாம் சாதனை செய்யணும், அதாவது ஆன்மீக பயிற்சிகளை செய்யணும். அன்பு எனும் நீரை ஊற்றி பயிரிட வேண்டும் சொல்றார் சுவாமி. இரண்டாவது, கர்ஷ்யதி இது கிருஷ்ணா. கர்ஷ்யதி இது கிருஷ்ணா, நம்மை ஈர்ப்பவர், வசீகரிப்பவர் கிருஷ்ணர். எப்படி? அவர் லீலைகள், அவர் விளையாட்டுக்கள், புல்லாங்குழல் இசை, அழகு, இதன் மூலமா நம்மளை வசீகரிக்கிறார். அப்படியே நம்மளை ஈர்த்து கொள்றார். நம் மனசுல உள்ள வெறுப்பையெல்லாம் நீக்கி அன்பு நிலைக்கு அப்படியே அழைத்து செல்பவர். அதனாலதான் கர்ஷ்யதி இது கிருஷ்ணா என்ற இரண்டாவது பொருள். மூன்றாவது, குஷ்யதி இது கிருஷ்ணா, எப்போதும் ஒரு பேர் ஆனந்தத்தை, பேர் இன்ப நிலையை தருபவர் என்பது இந்த பொருள். அவர் இருக்கும் இடமெல்லாம் பேர ஆனந்தம் தான். அதனாலதான் கர்க முனிவர் அவருக்கு கிருஷ்ணானே பேர் வச்சார். சுருக்கமா சொன்னா, வெறுப்பை நீக்கி உள்ளத்துல அன்பை நிரப்பினா கிருஷ்ணர் நமக்கு பேர் இன்பத்தை வழங்குவார் அப்படின்றதுதான் இதன் பொருள். அன்பர்களே, கிருஷ்ணர் எது செய்தாலும் அதற்கு ஒரு உள்ள அர்த்தம் இருக்கும். கிருஷ்ணர் நவநீத சோரன், அதாவது வெண்ணெயை திருடி உண்பவன். இங்கே வெண்ணெய் என்றால் தூய்மையான உள்ளத்தை குறிப்பது. நம்முடைய தூய உள்ளத்தை திருடி அங்கே தூய்மையான பிரேமையை நிரப்பி விடுகிறார் கிருஷ்ணர். நம்முடைய உள்ளத்தை, அந்த வெண்ணெயை திருடி நம் உடல், மனம், ஆன்மா எல்லாவற்றிலும் பிரேமையை நிரப்பி விடுகிறார் கிருஷ்ணர். அதுதான் வெண்ணெயை திருடி உண்பதற்கான பொருள். எப்படி எள்ளில் எண்ணெய் இருக்குதோ, பாலில் வெண்ணெய் இருக்குதோ, அதுபோல ஒவ்வொரு அணுவிலையும் நம்முள்ள கிருஷ்ணர் இருக்கிறார். பாலை தயிராக்கி அதை கடைந்தால் நமக்கு வெண்ணெய் கிடைக்கும். உள்ளத்தை பக்தியால் நம்ம கடைந்தோம்னு சொன்னா தியானம், ஜபம், ஆன்மீக பயிற்சிகள், இதனால நம்ம இந்த உள்ளத்தை நம்ம கடைந்து எடுத்தோம்னு சொன்னா அதுல இருந்து கிருஷ்ணர் வெளிப்படுவார். ஆக எப்படி பாலில் வெண்ணெய் இருக்குதோ அதுபோல நம்முள்ளே இருக்கக்கூடிய கிருஷ்ணரை, அந்த சாயியை, அந்த இறைவனை நாமும் வெளிக்கொணர வேணும்னு சொன்னா நம்ம கடைந்து தான் எடுக்கணும். அப்படி கடைவது தான் நாம் தினமும் செய்யக்கூடிய ஆன்மீக சாதனை, ஆன்மீக பயிற்சிகள். அதை நாம் செய்ய தவறவே கூடாது. ஆகவே உள்ளத்தை பக்தியால, தியானத்தால கடைந்தால் கிருஷ்ணர் வெளிப்படுவார். ஆக நாம செய்ய வேண்டியது இடைவிடாத ஆன்மீக பயிற்சி. முடிந்தவரை காலை முதல் இரவு வரை நாம் அவருடைய நாமத்தை சொல்வோம். கிருஷ்ணர் கையில் எப்போதும் புல்லாங்குழல் இருக்கும். புல்லாங்குழல் எப்படி வெறுமையா, அதாவது எம்டியா இருக்குதோ, எப்படி இனிய கானம் அதிலிருந்து வருதோ
அதுபோல நாமும் நான் 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 என்ற அகங்காரத்தை எல்லாம் போக்கி எம்டி ஆயிடணும். அகங்காரம் இல்லாம இருக்கணும். அப்போது நம்ம கையில ஏந்தி நம் வழியாக சுவாமி என்ன செய்வாரு, கிருஷ்ணர் என்ன செய்வாரு, உலகத்திற்கு நல்ல காரியங்களை எல்லாம் செய்ய வைப்பார். ஆக நாம முதல்ல அகங்காரமற்று புல்லாங்குழல் போல் வெறுமையா கோஷமா இருக்கணும். எப்படி ராதா கிருஷ்ணர் மேல தன் உயிரையே வைத்திருந்தாலும் நமக்கு தெரியும். அவள் கடைசி காலத்துல அப்பப்பா அது என்ன ஒரு உயர்ந்த நிலை. அவள் கிருஷ்ணர்கிட்ட சொல்றாங்க, உனது புல்லாங்குழலை மீட்டி எனக்கு இனிய கானத்தை வழங்கு கிருஷ்ணா அப்படின்னு சொல்றாங்க. அவர் புல்லாங்குழலை ஊதுறாரு. அப்படியே கண்களை மூடி கிருஷ்ணரோட அப்படியே ஐக்கியமாகி விடுகிறார். அந்த நேரத்துல கிருஷ்ணர் அவர் கையில வைத்திருந்த புல்லாங்குழலை உடைத்து எரிந்து விடுகிறார். அதற்கு பிறகு அவர் புல்லாங்குழலை இசைக்கவே இல்லை. ஆமாம் அன்பர்களே, பக்திக்காக தன்னுடைய முரளியையும் கானத்தையும் தியாகம் செய்தார் ஸ்ரீ கிருஷ்ணர் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா. பக்தி என்றால் ராதை, ராதை என்றால் பக்தி. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய பாடம் என்ன? அகங்காரம் சிறிது கூட இல்லாமல் இறைவனுக்காக தன்னையே தியாகம் செய்ய துடிக்க வேண்டும் என்பதே ராதையின் கதை. இன்னொன்று, கண்ணனின் தாயார் யசோதையின் அன்புக்கும் கோபியர்களுடைய பிரேமைக்கும் என்ன வித்தியாசம்? அதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? ஆம், யசோதையின் அன்பு தாய் அன்பு, பற்றுதல் உள்ள அன்பு. கோபியரின் அன்பு முற்றிலும் தன்னலமற்றது. கொஞ்சம் கூட அதுல தன்னலமே கிடையாது. முழுமையாக இறைவனுக்காகவே உள்ள பிரேமை. கோபியர்கள் உடல்ல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் கிருஷ்ணா 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 என்றுதான் ஒலிக்கும். அப்படி நாமும் மாற வேண்டாமா? அவன் நினைவாகவே இருக்க வேண்டாமா? அதை தான் நம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். இறைவனை அடைவதே வாழ்வின் லட்சியமாக கொள்ள வேண்டும். இறக்கும் போது இறைவனின் நாமத்தோடு இறக்க வேண்டும். சுவாமி சொல்றார், கலியுகத்தில் இறைவனின் நாமமே முக்திக்கு வழி. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்ற மகாமந்திரத்தை நாம் சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டாமா? ஒரு முறை கிருஷ்ணர் பாலை திருடும் போது பானையை உடைத்து விட்டார். காலெல்லாம் பால். யாருக்கும் தெரியாமல் ஒரு இடத்திற்கு சென்று ஒளிந்து கொண்டார். கோபியர்கள் அவரின் காலடி அச்சை, அவருடைய காலடி அச்சு இருக்கு இல்லையா, அதை பின்தொடர்ந்து அவரை கண்டுபிடித்தார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன பாடம்? இறைவன் காட்டும் வழியில் சென்று அவன் காலடியை பின்பற்றி அவனை அடைய வேண்டும். அவன் காட்டும் வழி எது? அவன் காட்டும் வழி கீதை வழி. கீதை வழியிலே நாம் செல்ல வேண்டும். அவன் காலடியை பின்பற்ற வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும், மீராபாய் ஒரு மாபெரும் பக்தை. அவளை கொல்ல பாலில் விஷம் கலந்து அவளுக்கு விஷம் கொடுத்தார்கள். அவளுக்கு தெரியும் அதில் விஷம் இருக்கிறது என்பது அவளுக்கு தெரியும். அவள் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி அந்த பாலை அவள் குடித்தாள். ஆனால் அவளுக்கு ஒன்றுமே ஆகவில்லை. பாலில் உள்ள விஷத்தை பிரித்து சுத்தமான பாலாக ஆக்கி அதை மீராவிடம் கொடுத்தார். சுவாமி சொல்கிறார், மீராவை போல நாமும் உணவு உண்பதற்கு முன் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவீர் என்னும் உணவு மந்திரத்தை சொல்லி சாப்பிட்டால் நம் உணவு பரிசுத்தமாகிவிடும் என்கிறார். அன்பர்களே, இன்றிலிருந்தாவது நாம் ஒவ்வொருவரும் சாப்பிடும் முன் பிரம்மார்ப்பணம் சொல்லி சாப்பிடுவோம். இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் இதை ஒரு சங்கல்பமாகவே எடுத்துக்கொள்வோம். வாயில் தண்ணீரை ஊற்றும் போது கிருஷ்ணார்ப்பணம் என்றோ, ஓம் ஸ்ரீ சாய்ராம் என்றோ, ஓம் நமச்சிவாயவென்றோ தெய்வத்தின் நாமத்தை சொல்வோம். இன்னொரு முக்கியமான விஷயம், கண்ணன் கீதையில் என்ன சொல்கிறான்? மந்திரங்களில் நான் காயத்ரி என்கிறான். நம்மில் எத்தனை பேர் தவறாமல் காயத்ரியை உச்சரிக்கிறோம் என்று கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு 3 முறையாவது காயத்ரியை சொல்ல வேண்டாமா? சுவாமி காயத்ரி மந்திரத்தின் முக்கியத்துவத்தை பற்றி எப்படியெல்லாம் சொல்லி இருக்கின்றார். சாய் பக்தர்களாகிய நாமும் அனைவரும் காயத்ரி மந்திரத்தை தவறாமல் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும். ஆம் அன்பர்களே, எது உண்மையான கிருஷ்ண ஜெயந்தி? எப்போது கிருஷ்ணர் நம் உள்ளத்தில் வந்து பிறக்கிறாரோ அதுதான் கிருஷ்ண ஜெயந்தி. மற்றதெல்லாம் வெறும் சடங்குதான். எப்போது அயம் ஆத்மா பிரம்மா, அயம் ஆத்மா கிருஷ்ணா என்று உணர்கிறோமோ, எப்போது பிரஞானம் பிரம்மா, அதாவது கிருஷ்ண உணர்வே பிரம்மா கடவுள் என்று உணர்கிறோமோ, எப்போது நான் பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மி என்று உணர்கிறோமோ, அகம் கிருஷ்ணாஸ்மி என்று உணர்கிறோமோ,
எப்போது அந்த இறைவனும் நானும் ஒன்றே, அதாவது தத்துவமசி என்று உணர்கிறோமோ, அதுவே கிருஷ்ணரோடு வாழும் வாழ்க்கை. அனைவருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருள் நிறைய வேண்டும் என்று உளமாற பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜெய் கிருஷ்ணா, ஜெய் சாய்ராம்.